அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து, நான் டீனேஜ்ல இருந்தப்போ ஒரு பிரச்சனை வந்தது எங்க வீட்ல. என் வாயால தான், வேற யாரால. அதாவது இந்த அவார்டு வாங்குன படம்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை. அன்னைக்கு இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம் படம் பார்க்குறோம் 5 மணிக்கு. படத்தோட பேரு சிந்து பைரவி. அந்த படத்துக்கு ஏதோ அவார்டு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா பெருமையா சொல்லிட்டு, நம்ம எல்லாரும் பார்க்குறோம். படம்லாம் பார்த்துட்டோம். நான் பாட்டு நல்லா இருந்தது. அந்த படம் பார்த்து முடிச்ச உடனே, இதே போல ஒரு சாப்பாடு நைட்டு சாப்பாடு முடிச்ச உடனே எங்க வீட்ல திரும்பவும் எங்க அம்மா, ஏதோ பாட்டோட பல்லவிய பாடுற மாதிரி, படம் நல்ல படம்ல" அப்படின்னோனே, நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அப்ப நான் 9தோ, 10தோ படிக்கிற வயசு. நான் சொன்னேன், அப்போ எங்க அப்பா இருந்தாரு. நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். பாட்டு நல்லாருக்கு. ஆனா கதை நல்லா இல்ல" அப்படின்னு. எங்க எங்க அப்பா வந்து அப்போ ரொம்ப பொறுமையா, நிதானமா, அப்படியே ரொம்ப அப்பாவி மாதிரியே ஒரு கேள்வி கேட்டாரு. "கதையில என்ன பிரச்சனை?" அப்படின்னாரு. நானு இப்பவே இப்படி பேசுறேன்னா, அப்ப எப்படி பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் சொன்னேன், "அ இந்த சிந்து பைரவி கதைய உங்களுக்கு சொல்றேன். அதாவது க கணவன், மனைவி இருக்காங்க. அந்த கணவர் வந்து பாடகர். அவருக்கு ஒரு ரசிகை மீது ஒரு காதல் வந்து, அ அந்த க க ரசிகைக்கு குழந்தை பொறந்துருது. அவருக்கு சொந்தமா குழந்தைங்களே கிடையாது. ரொம்ப வருஷமா குழந்தைங்க இல்லாம இருக்கும். அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து காதலியோட அவருக்கு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து மனைவிட்ட குடுக்குறாரு. அந்த காதலி போயிடுறாங்க. அவங்க அப்படியே போயிடுறாங்க. சரிங்களா? இதான் கதை. நீங்க அந்த படத்த பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப விவரமா இருக்கும் கதை. இந்த கதைய பத்தி நான் சொல்லிட்டு, அத பத்தி நான் நினச்சுக்கிட்டு என்ன சொன்னேன், இதான் கதை. சரியா? நான் பதில் சொல்றேன் எங்க அப்பாவுக்கு. அம் "கதையில என்ன பிரச்சனை?" அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. யோசிக்கவே இல்ல. நான் சொன்னேன், "இதுல சிவகுமார் கதாபாத்திரம் செஞ்ச விஷயத்த" ஒரு நிமிஷம் இருங்க. கடவுளே! நான் அப்ப எவ்வளவு சிரிக்காம பேசினேன், இப்ப எனக்கு சிரிப்பு வருது. சிவகுமார் கதாபாத்திரம் செஞ்ச விஷயத்த, சுலோச்சனா கதாபாத்திரம், அதாவது சிவகுமாருடைய மனைவி கதாபாத்திரம் செஞ்சிருந்ததுன்னா, இந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சிருக்குமா? அப்படின்னு கேட்டேன். உண்மையிலேயே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனா, என் வாழ்க்கையிலே முதல் தடவையா எங்க அப்பா என் மேல அவ்ளோ கோவப்பட்டு, அதான் முதல் தடவ. அவ்ளோ கோவம் வந்துருச்சு. அதான் திடீர்னு நான் பயந்துட்டேன். அ முதல் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஜெனரேஷனுக்கு. "முளைச்சு 3 இல விடல, நீ எவ்ளோ பேசுற?" அப்படின்னாரு. 2வது வந்து என்ன தெரியுமா? "உன்னெல்லாம் படிக்க வச்சா நீ ரொம்ப பேசுவ. உன்ன படிக்க வச்சா நீ ரொம்ப பேசுவ."